வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி எக்ஸாம் பிசிக்ஸ்ல கேட்ட டாபிக்கை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து பார்த்தா ரேடியோ ஆக்டிவிட்டி. இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின், த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் பீங் எமிட்டட் பை தம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் மெஷர்டு யூசிங் தம் கன்வென்ஷனல் யூனிட். தமிழே பாருங்களேன், ஒரு கதிரியக்க பொருளால் வெளிப்படும் கதிர்வீச்சின் அளவு வழக்கமான அலகை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. அது என்ன அலகு? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ரேடியேஷன் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்தாவே ரெண்டே யூனிட் தான் இம்பார்ட்டன்ட். அது என்ன ரெண்டு யூனிட்டும்? ஒரு யூனிட் வந்து கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு யூனிட் என்ன சொல்லணும், பெக்யூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெக்யூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பெக்யூரல்னு சொல்லுவாங்க. கியூரி வந்து என்னன்னா, இந்த யூனிட் சொல்றதுக்கு முன்னாடி இருந்த யூனிட் தான் வந்து கியூரி. அது ஏன் கியூரினா, மேரி கியூரி அப்படின்னு என்பவங்க, ஸோ மேரி கியூரி என்பவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் பண்ணதுனால அவங்கள நினைவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு யூனிட் வந்து வச்சிருப்பாங்க. சரி, இந்த யூனிட்ல வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆகும்னா டிகே நடக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டிகே மீன்ஸ் வந்து சிதைவு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அப்படி சிதைவு அடையும் போது நிறைய ரேடியேஷன் வெளியாகும். அது எவ்வளவு வெளியாகும்னா, ஒரு செகண்டுக்கு 3.7 இன்ட்டு, ஸோ 3.7 இன்ட்டு 10^7 இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வெளியாகும்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு செகண்டுக்கு. இதை சிம்பிளா சொல்லணும்னா 37 பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு 37 பில்லியன் ரேடியோ ஆக்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா வெளியாகும். அந்த இதுதான் இந்த இதுல எவ்வளவு வெளியாகுதோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் பெக்யூரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒன் கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? கியூரி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் லைக் வாட்டு, பாஸ்கல், ஆம்பியர், இந்த மூணு என்னன்னு கேட்டீங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட்ல. வாட் எதோட எஸ்ஐ யூனிட்டும், பவரோட எஸ்ஐ யூனிட்டும். பாஸ்கல் எதோட எஸ்ஐ யூனிட்டும், ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட்டும். ஆம்பியர் எதோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியானது. இதுல என்ன ரெண்டு இருக்கு, ஒன்று எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. ஏன்னா அதுல எஸ்ஐ யூனிட் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா கான்செப்டுமே பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா கான்செப்டுமே ஒன்னோட ஒன்று வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நம்ம பாக்குறோமா, இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க வந்து என்னன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதே இதுல டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 673 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இப்பதான் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உள்ள வாரீங்க. கண்டிப்பா சொல்ற நிறைய டவுட் நம்மளுக்குள்ள வரும். அந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கும்போது ஃபெல்லோ ஸ்டூடெண்டே வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான ப்ராப்பரான அப்டேட் எல்லாத்துமே நம்மளோட சேனல்ல கொடுத்துருவோம். சரி, கொஸ்டின் வந்து என்ன போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹெவி வாட்டர் இஸ் அ டர்ம் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். முதல்ல ஹெவி வாட்டர்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மல் வாட்டர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம், கெமிக்கல் ஃபார்முலா என்ன, H2O இருக்கும். அந்த H2Oல இருக்கிற ஹைட்ரஜன் பாத்தீங்களா, அந்த ஹைட்ரஜன் சிம்பிள் ஹைட்ரஜனா இருக்கும். அதாவது அதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் வந்து சேமா இருக்கும். ஆனா அதே இது ஹெவி வாட்டர் சொல்லும் போது அது எதா இருக்கும்னா, அதாவது ஹைட்ரஜன் எதா இருக்கும்னா ஐசோடோப்பா இருக்கும். எதோட ஐசோடோப்பா? ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு. ஐசோடோப்னா என்ன? சேமான அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் கொண்டதான் ஐசோடோப். இங்க பாருங்க, H1 to H1 என்ன சொல்லலாம், டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜாயின் ஆகி அந்த ஆக்சிஜனோட சேரும்போது H2O அப்படின்னு வரும். இந்த ஹெவி வாட்டர் எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஜெனரேஷன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அங்க யூஸ் பண்றாங்கன்னா, அணுமின் நிலையை பொறுத்தளவு நியூக்ளியர் மாடரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் மாடரேட்டா வந்து வேலை பார்க்கும். அது என்ன நியூக்ளியர் மாடரேட்னா, இப்ப நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல என்ன நடக்குன்னா நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சோம், நியூக்ளியர் பவர் பிளான்ட் நடக்கிறது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஏன்னா ஃபிஷன் ஃபியூஷன் ரிலேட்டடா நிறைய டவுட் வரும். இங்க ஃபிஷன் தான் நடக்கும். அப்படி ஃபிஷன் நடக்குது மீன்ஸ் என்ன, கண்ட்ரோலபிளா இருக்கணும். ஸோ கண்ட்ரோலபிளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது நம்ம வந்து என்னன்னா ப்ராப்பரா இவ்வளவுதான் வந்து எனர்ஜி வெளியாகும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து மாடரேட்டர். அந்த மாடரேட்டர் எதா இருக்கும் அப்படின்னா அந்த ஹெவி வாட்டர் இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி வரும். சரி, அடுத்து போயலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, which one of the following used as a fissionable fuel in a nuclear reactor? இங்க பாத்தீங்கன்னா, அப்ப நியூக்ளியர் அப்படின்னு வந்தாவே அதாவது அணுமின் நிலையில் அணு உலையில என்ன நடக்குன்னா ஃபிஷன் தான் நடக்கும். அந்த ஃபிஷனபிள் ஃபியூலா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு நமக்கு தெரியும், யுரேனியம் 235 தான் வந்து என்னன்னா எல்லா இதுலயுமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு வர்றது இதுதான். யுரேனியம் 235 தான் என்ன ஃபிஷனபிள் ஃபியூலா வந்து யூஸ் பண்றது. இது எல்லாமே என்னன்னா ஃபேக்சுவலான கொஸ்டின் தான், ஜஸ்ட் வந்து நம்ம ரெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து போயிடலாம்.
ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் டூ ஆர் மோர் வந்து லைட் நியூக்ளியன். வாட் இஸ் த ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன்? நியூக்ளியர் ஃபியூஷன் மீன்ஸ் வந்து அணு பிளவு, நியூக்ளியர் ஃபியூஷன் மீன்ஸ் வந்து அணுவோட இணைவு. இதுக்கு எவ்வளவு வந்து டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 மில்லியன் கெல்வின் சொல்லுவாங்க. இதுவுமே என்ன அப்படின்னா ஃபேக்சுவல் தான், ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணும். இதுல வந்து நான் கான்செப்ட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு யூஸ் பண்றாங்கன்னா இவ்வளவு யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதானே. அப்ப என்ன ஆன்சர் ஏதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எ தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்? அணுக்கரு இணைவு வினைக்கும் எது வந்து உதாரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பாம்பும் நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன். இது ரெண்டுமே என்ன ஃபிஷன் ஆனது. ஸோ அப்போ நியூக்ளியர் என்ன பிளவு நடக்கிறதுனால அதுல இருந்து வர எனர்ஜி தான் நியூக்ளியர் பம்ப், நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன்ல. இந்த ஹைட்ரஜன் பம்ப் இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதே ரொம்ப மோசமான என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜன் பம்ப் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல நடக்கிறது வந்து ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். இந்த ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் கம்பேர் பண்ண எது அதிகமான வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுன்னா ஃபியூஷன் தான். எதை விடனா ஃபிஷனை விட. ரெண்டு இதை உடைக்கிறத விட ரெண்டு இதை சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கேள்வி வந்து நியூக்ளியர் ஃபியூஷன்னால ஆன்சர் வந்து சி தான் வரும். இங்க நியூக்ளியர் இருக்கு பாத்தீங்கன்னா, நார்மல் நியூக்ளியர் பாம்பு அப்படின்னு வந்தாவே ஃபிஷன்ஸ். அதனால ஃபோர்த் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டானது. இங்க ஈவன் இங்கே நான் கொடுத்துருக்கேன் நியூக்ளியர் பாம்பு பாருங்களேன். ஸோ ஃபிஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். நியூக்ளியர் வந்து பவர் ஜெனரேஷன்ஸ் இதுமே என்ன அப்படின்னா கண்ட்ரோலான நியூக்ளியர் ஃபிஷன் தான். நீங்க இங்க பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு இது யுரேனியம் ரெண்டா உடையர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன். நிறைய இது சேர்ந்து ஒரு இதை ஃபார்மேஷன் ஆகிறது என்ன சொல்லுவாங்க நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன் பாம்போட சேர்த்தும் சூரியனுக்குள்ள நடக்கிற வந்து அந்த ரியாக்ஷனை என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தா இங்க பண்ணலாம், அதே தான் இருக்கு. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி த சன் ஆர் வந்து அதர் ஸ்டார்? சன்னுல அதுக்கான சோர்ஸ் என்னன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் ரொம்ப தட் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்னு சன்னுக்குள்ள இருக்கிற ரியாக்ஷன் பிளஸ் வந்து ஹைட்ரஜன் பாம்பு. நியூக்ளியர் ஃபிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெர்மல் பவர் பிளான்ட், சாரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அங்க எனர்ஜி கிரியேட் பண்றது அதோடு சேர்த்து நார்மல் நியூக்ளியர் பாம்பு அதுவுமே வந்து இந்த ஹீரோஷிமா நாகசாகி அதெல்லாம் போட்டதுன்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஈவன் வந்து இந்த இமேஜ் கூட இந்த சூரியன்ல நடக்குது என்னன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான். ஜஸ்ட் ரொம்ப தட் ஏன்னா இதுக்குள்ள வந்து கன்ஃபியூஷன் பண்ண நல்ல சிம்பிளான கொஸ்டின் நம்ம விட்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். ஸோ அவ்வளவுதான், 6 கொஸ்டின் தான் என்னன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம 6 கொஸ்டினுமே என்ன ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரொம்ப பேசிக் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்டிபிசி லெவல்ல வந்து இந்த ரேட்ல இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இந்த ரேடியோ ஆக்டிவோட நீங்க எங்கேயாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நோட் பண்ணுங்க. எதுக்கான ஃபைனல் மினிட்ஸ்ல ஓகே இதான் கேட்குறாங்க, ஆனால் இதை ரிவிஷன் பண்ணா போதும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக. இந்த லாஸ்ட் பாயிண்டா ஒன்னே ஒண்ணும், அதாவது நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் என்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல கொஸ்டின் கேட்டாங்களோ அதை வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆப்டிடியூடுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதான் என்ன அப்படின்னா உங்களோட கட் ஆஃபே வந்து தீர்மானிக்கும். அதனால ஜிஎஸ்க்கு மட்டும் கொடுக்காம பேரலா எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னு மினிமம் மார்க் கிடையாது, நம்ம மேக்ஸிமம் மார்க் வாங்கணும். அப்பதான் என்ன அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.